அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன பிள்ளைங்க கையில் வண்டி கொடுத்து ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. அதை பற்றி தான் நான் இப்போ இங்கே பேச வந்திருக்கேன். ஒரு 17-18 வயசு ஆனாலே இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி கொடுக்குறாங்க. வண்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது என்னென்னா, எங்கே பார்த்தாலும் வேகமாக போகிறாங்க. வேகமாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆர்வத்தில் வேகமாக போகிறாங்க. போயிட்டு வரதுனால என்னென்னா, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கே அந்த பிள்ளைங்களுக்கே ஆபத்தாக மாறிடுது, இல்லை அந்த பிள்ளைங்களெல்லாம் மற்றவங்களுக்கு ஆபத்தாக மாறிடுது. நான் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று தான் கேட்டுக்கிறேன். இந்த 17-18 வயசு வரைக்கும் உள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு வண்டி அவங்க என்ன அடம் பிடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு வண்டியை கொடுத்து அனுப்பாதீங்க, வாங்கியும் தராதிங்க. சில வீட்டில் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. 18 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வண்டி ஓட்ட தராங்க. கேட்டால் எங்கள் பிள்ளை எல்லாம் கற்றுக்கணும், எல்லாம் பண்ணணும். கற்றுக்கிறது வேறங்க, அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பீடாக போகிறாங்க, ஒரு ஸ்லோவாகவும் போக மாட்டேன்றாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க தலையில் ஹெல்மெட்டும் போட்டு போக மாட்டேன்றாங்க. பெரியவங்களும் சரி, நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்கிறோம், பெரியவங்க மட்டும் என்னங்க பண்ணுறாங்க, ஹெல்மெட் என்ன பண்ணுறாங்க, போடாமல் தான் போகிறாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுற அன்றைக்கி மட்டும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹெல்மெட்டை போட்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஹெல்மெட் போடவில்லை 500 ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னாக்கா, அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஹெல்மெட்டுன்றது ஒன்று இருக்குன்றது எல்லாருக்கும் என்ன வருது. இல்லைன்னா ஏன்னா அந்த ஃபைன் கட்டணும். அவங்களுக்கு அந்த நம்ம உயிர் இது ஹெல்மெட் போடலைன்னா நம்மளுக்கு நல்லதுன்றதுக்கு அதுக்கு போட மாட்டேன்றாங்க யாருமே. அங்கே டிராஃபிக் போலீஸ்காரங்க நிற்பாங்க, நம்ம இன்னைக்கு ஹெல்மெட் போடலைன்னா அங்கே போய் மாட்டிப்போம், ஃபைன் கட்டணுமே அப்படின்ற ஒரு பயத்துக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு போகிறாங்க. மற்றபடி அந்த ஹெல்மெட் அந்த ரூல்ஸ் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது எல்லாம் மறந்துடுறாங்க. அது திருப்பியும் என்னென்னா ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. நான் ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தயவு செஞ்சு பெரியவங்களாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாகவும் இருக்கட்டும், பின்னாடி உட்காந்து போகிறவங்களாகவும் இருக்கட்டும், ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, போட்டுட்டு வாங்க. நான் எதுக்கு இவ்வளோ ஒரு இதாக வலியுறுத்தி நான் இது சொல்கிறேன், ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு ப்ளீஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா எங்கள் அப்பா ஹெல்மெட் போடாமல் போனதுனால தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தலையில் அடி, இங்கேயும் அடி, இங்கேயும் அடி அவருக்கு. அதனால நாங்கள் எங்கள் அப்பாவை இழந்துட்டோம். அது ஒருத்தவங்க வீட்டில் இல்லைன்னாக்கா எவ்வளோ பாதிக்கப்படுன்றது அங்கே அந்த வீட்டு ஃபேமிலிக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுவும் இல்லாமல் நான் இந்த 17-18 வயசுக்கு உள்ளவங்களுக்கு எதுக்கு நான் பைக் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ண பையனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 17-18 வயசு பையன்தாங்க இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியராங்க. அந்த 18 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரான். லவ் ஃபெயிலியர் ஆன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா ட்ரிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பையன். அதில் அவன் எந்த வேகத்தில் வந்தான்னு அவனுக்கே தெரியலங்க. அந்த மாதிரிங்க அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான். வண்டி ஓட்டிட்டு இடிச்சிட்டான் எங்கள் அப்பாவை. அன்றைக்கி எங்கள் அப்பா மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாம், சரி தொழுகைக்கு தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் தான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் மாஸ்க்கு. சரி அங்கே தானே போகிறோன்னு போடாமல் போயிருக்காரு. இத்தனைக்கும் எங்கள் அப்பா 20-30 மேலே ஸ்பீடே ஓட்ட மாட்டாருங்க. அதுனால அவர் தாண்டி நாங்களே சொல்லுவோம், என்னப்பா இன்னும் 30 போகிற, ஒரு 40 போனா, இல்லைம்மா 30 தான்மா போகணும், ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாதுமா அப்படின்னு வர எங்கள் அப்பா. அவருக்கு என்னன்னாக்கா அன்றைக்கி அடிபட்டு அவர் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி மென்டலி ஹேண்டிகேப், எங்கள் அம்மா வச்சுருக்கவங்க. அந்த பிள்ளைய வச்சு இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதே எங்கள் அப்பா இன்னைக்கு இருந்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு என் ஃபேமிலிக்கு எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இருந்திருக்குமா. எங்கள் அம்மா தனியாக என் தம்பியை சமாளிச்சுக்க வேண்டிய ஒரு நிலமை வந்திருக்காதில்ல. எவ்வளோ கஷ்டம் ஒரு ஃபேமிலிக்கு. இன்றைக்கி அந்த பையன் என்னவோ வந்துட்டாங்க, அது அந்த இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, மூவ் ஆன் பண்ணிட்டு. ஆனால் எங்களால் இன்னும் அந்த பாதிப்புலேருந்து வர முடியல. ஒரு சமயமும் எங்களுக்கு அந்த இழப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த அளவுக்கு
எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ஸாக எங்களுக்கு இருந்திருக்காரு. இன்றைக்கி அவரோட இழப்பு எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பாதிப்புங்க எங்களுக்கு. அது எங்கள் அப்பாவோட இழப்பு. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஹெல்மெட் போடுங்க. தயவு செஞ்சு அந்த ரூல்ஸ் போடுற அந்த டைம் மட்டும் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் எல்லா டைமும் அந்த ஹெல்மெட் போடுங்க. என்ன ஆகிட போகுது உங்களுக்கு, அந்த 5 நிமிஷம் அந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறதுக்கு என்னங்க. அது ஒருத்தவங்க புதுசாக போட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதோ வேட்டுக்கிறதுலேருந்து வர மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. அதுதான் சேஃபுன்னு ரூல்ஸுன்றதே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே போட்டுட்டு போகிறோமே, இவங்க மட்டும் என்ன போட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ நம்மள ஒரு தினிசாக பார்க்குறது. அதான் நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி பார்த்தா அவங்க தான் ஆக்சுவலி தப்பு பண்ணிட்டு போகிறாங்க ஹெல்மெட் போடாமல். ஆனால் போட்டுட்டு போகிறவங்க அந்த மாதிரி பார்க்குறது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் ஒன்று பொதுவாக கேட்டுக்கிறேன், என்னென்னா ஹெல்மெட்டு போடுங்க. ரூல்ஸ் போடுறாங்க போல. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்கள் உயிர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. ஸ்பீடாக போகிறது தவிர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான ஸ்பீடில் போக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க ஸ்பீடாக போகிறது. இந்த நானும் பார்த்துட்டேங்க, இந்த 17-18 வயசு உள்ள பிள்ளைங்க கையிலலாம் பைக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இங்கே ஒரு பஸ்ஸு நிற்குது, அப்படியே குறுக்கில் கொண்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஸ்டைலு, அது ஒரு பந்தவாய்ச்சி. இப்படி குறுக்காக போகிறது இந்த யூடியூப்லலாம் போடுறாங்க. நாங்கள் இவ்வளோ ரைஸ் ஓட்டினோம், நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், இந்த பைக் ஓட்டி தான் எங்களுக்கு ஒரு கெத்து பந்தா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை பார்த்து இந்த பசங்க பண்ணி எவ்வளோ பேர் கை கால் உடஞ்சி போயிருக்கு, எவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு, எவ்வளோ கஷ்டங்கள்ல இந்த பைக்கால். பைக் நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு நன்மைங்க. அதை விட்டுட்டு அதிவேகமாக யூஸ் பண்ணி அதனால ஒரு பசங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை இழந்துட்டு எவ்வளோ பேர் தவிக்கிறவங்க இருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரண்ட்ஸ்லாம் அவங்க குழந்தைய இறந்து பசங்க இறந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கவர்மெண்ட் தான் ரூல்ஸ் போடணும், திருப்பி அந்த ரூல்ஸ் கொண்டு வரணும், நம்ம அப்போ தான் ஃபாலோ பண்ணணுன்றது நீங்கள் நினைக்காம தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க. சின்ன பிள்ளைங்க 18 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு பைக்கை கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க ஓடி போய் எதாவது ஆச்சுன்னா, ஐயோ நான் அப்போ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அழுவக்கூடாது, நான் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா நீங்கள் என் பிள்ளை உயிர் போயிருக்காதே, இந்த அடிபட்டிருக்காதே, அதாயிருக்காது, இதுக்காக புலம்புறது நிப்பாட்டிடுங்க. புலம்பாமல் இருங்க தயவு செஞ்சு. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பைக்கை வாங்கி தராமல் இருங்க, அதுதான் நல்லது. எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியலங்க. பெரியவங்களும் சரிங்க, கொஞ்சம் பொறுப்பாக போட்டுப்போங்க. எவ்வளோட அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்காங்க, பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ முக்கியம் உங்கள் குடும்பத்துக்குன்ட்டு. நீங்கள் ஒரு நாள் நல்லா அந்த குடும்பம் கொஞ்சம் அவங்க நம்மளை தேடுவாங்க. அப்போ நம்ம சுத்தமாக அந்த பைக்கில் நம்ம ஒரு நாள் இல்லாமலே போயிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்படும்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ எங்கள் அம்மா படுற கஷ்டம் மாதிரி இப்போ எங்கள் அப்பாவை இழந்துட்டு நாங்கள் படுற கஷ்டம் மாதிரி இப்போ எனக்கு எங்கள் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எங்கள் அப்பா இப்போ இல்லைங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பைக் ஆக்சிடென்ட் இருந்துச்சு, இன்றைக்கி இருந்துருந்தால் எங்களுக்கு எவ்வளோ உதவி இருப்பார். அதனால் ஒவ்வொரு எங்கள் அப்பா மாதிரி இருக்க எல்லா அப்பா அம்மாங்களுக்கும், அண்ணன் ஸ்டேஜில் இருக்கவங்க, தம்பி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு ஹெல்மெட்டை மாற்றிட்டு போங்க. எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. இது சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். கவர்மெண்ட் ரூல்ஸ் போடணும்னு நினைக்காம உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைக்கில் பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.